Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல இத ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம் இல்ல பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம். ரெண்டு வேளையுமே நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஃபரண்டான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு Tamil Food Masala. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு எடுத்துருக்கேன். நான் வந்து 150 கிராம் அரிசி மாவு வந்து எடுத்துருக்கேன். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், காரத்துக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ரொம்ப மெல்லிசாக நான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம சாப்பிடும்பொழுது காரம் தெரியாமல் பச்சை மிளகாவும் சேர்த்து சாப்பிடுவோம். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ இந்த முட்டையும் சேர்த்துடுறேன். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு, அதாவது தோசை மாவு பதத்துக்கு நம்ம மாவு வந்து கரைச்சிக்கணும். பாருங்கள், கரெக்டாக நான் கரைச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் இப்போ வந்து பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். கரைச்சி வச்சுருக்கிற மாவு வந்து 5 நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம எண்ணெயில் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போது கரண்டியில் எடுத்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கலராக வந்து நல்லா வெந்து வந்திருக்கு உள்ளேயும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக நம்ம ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை மார்னிங் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. அரிசி மாவும் முட்டை மட்டும் இருந்தால் போதும், நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.